மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதனால தேவன் நமக்கு பாராட்டின கிருபை இந்த 12ஆம் மாதங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்றார். இந்த 12ஆம் மாதத்திலும் கர்த்தர் பக்குவமாய் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கின்றார். நிச்சயமாக கர்த்தர் உண்மையிலே நம்மை நடத்துகின்றார். நடத்துவேன் என்று சொன்னவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபை பெரிதது, அவருடைய இரக்கம் அளவில்லாதது. அப்படியான அவருடைய கிருபையினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாளத்துவன் பாராட்டு எல்லா கிருபைக்காகவும் நன்றி செலுத்தி ஜெபித்து நாங்கள் நிகழ்ச்சியில் கூட கடந்து செல்வோம். ஜெபிப்போம். எப்பொழுதும் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. கர்த்தாவே, 11 மாதங்களும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து நல்ல சுகபலன் ஆரோக்கியம் தந்து எங்கள் தேவைகளை காற்று நீர் பெரியவராய் இருந்து நடத்தி வந்தீரே. நீர் கண்ட விதம் பெரிது. அந்த பிரதான கிருபைக்காக சோஸ்ரம், நடத்தி வந்த பாதைகளுக்காக சோஸ்ரம். இந்த 12ஆம் மாதத்தையும் எங்கள் கரங்களை தந்திருக்கிறீங்க, தந்தங்களை நடத்தி கொண்டிருக்கிறீங்க. அந்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த மாதம் விசேஷித்த காரியங்களாக உம்முடைய நாமத்தை, உம்முடைய பிறப்பை, உம்முடைய நீர் அணிக்கிறோம் பழைய வருஷங்களை நாங்கள் நினைக்கொண்டு வருஷத்தின் நன்மையால முடிசூட்டு என்று சொல்லும்படியா சாட்சிகளா எங்களை நிறுத்தி நீங்க நடத்த போற அந்த நல்ல தயவுக்காய் சோசரிக்கிறேன். இதனாலும் கர்த்தாவே, இந்த சங்கம் வானொலிக்கு விசேஷமாய் நன்றி செலுத்துற மீண்டுமாக எங்களை இணைத்து இந்த ஒளிபரப்பை ஆசீர்வதித்து வர கிருபையும் நடத்தி வர கிருபைக்கா நன்றி அப்பா. கர்த்தாவே, இந்த சங்கம் வானொலி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா. இன்னும் செல்லாத இடங்கள் எல்லாம் செல்லட்டும். அழியாக அநேக ஆத்துமாக்களை கொள்ளைப்போல பங்கிட்டு கொள்ள கிருபை செய்யும் ஆண்டவர். ஊழியத்தின் பாதையிலும் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. விசேஷமா ஊழியம் செய்கிற ஸ்ரீ பிரதருக்காக, ரீட்டா சிஸ்டருக்காக, அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துறோம். அவர்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இன்னுமாய் கர்த்தாவரோடு இணைந்து ஊழியங்களை செய்கிற எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பல்வேறுபட்ட தேசங்களிலிருந்தும் பல்வேறான நேர மாற்றங்கள் சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தாவே, நீங்க நடத்தி வர்றீங்க. அந்த கிருபைக்காக நன்றி சோஸ்ரம் தகப்பன். இந்த நாளும் இந்த நித்திய வெளிச்சத்தின் பகுதியை உடைய திருக்கரத்துக்குள்ளாய் தருகிறேன். வெளிச்சத்தின் பகுதியை வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. தடைகளை உடையுங்க. காரியங்களை வாய்க்க பண்ற தகப்பனிடத்தில் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க கர்த்தாவே. அவர்களை முன்குறித்திரோ அவர்களை அழைத்து வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நீங்க நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். இருந்த இடத்துல கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிரசன்ன வாழுக செய்யட்டும். உடைய வார்த்தைகள் அவர் உள்ளத்தை தொடட்டும். விடுதலை வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். தொடக்கம் முடிவரை நடத்தி தாரும். இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சங்கம் வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதனால நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை நாங்கள் கண்ணோக்கி பார்ப்போம். இதனால் நிகழ்ச்சியானது 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகிறேன். 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் நாங்கள் ஆரம்பிச்சோம் பாடல் துதிக்கூடா கடந்து சென்று 7:30 இருந்து நாங்கள் 8 மணிக்கு கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரா என்ற திறப்பின் வாசலில் நாங்கள் இணைய போகிறோம். அடுத்ததாக 8 மணியில இருந்து 9:30 வரைக்கும் நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடா கடந்து செல்ல போறோம். 8 மணிக்கு எங்களுக்கு வார்த்தையின் வெளிச்சத்தில முதலாவது செய்தி எடுத்து வருகிறார்கள் சிஸ்டர் பிருந்தா அவர்கள் டொரண்டோவில் இருந்து. 8:30க்கு வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில உங்கள் சௌரி சுபாலங்கோ அவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடாக இணைந்து 9 மணியில இருந்து 9:30 வரைக்கும் வார்த்தையின் வெளிச்சத்தோடு எங்களோட பாஸ்டர் ஆண்டன் ராசமாயம் அவர்கள் இணைந்து வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில செய்தி எடுத்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். அப்படியாக நாங்கள் முடிவு சுகமாக எடுத்து இன்றைய நாள் மாலை நேரடி ஒளிபரப்பு யாவை நிறவி கொண்டு வந்து நாங்கள் மறுவொழிப்போடு இணைவோம். இந்த நாளும் கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபையின் நிகழ்ச்சிகளாகும். அதனால தேவனோடு பேசின வார்த்தை ஏசாயா புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டந்தனியான பலன் வரும். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டந்தனியான பலன் வரும். நிச்சயமாக நாங்கள் சில இடங்கள் வைக்கப்பட்டாலும் கர்த்தர் அவற்றை இரட்டந்தனியான பலனாக எங்களை மாற்றி அமைத்து அந்த பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக என்னுடைய வெட்கத்துக்கு உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான பலன், இரட்டந்தனியான பலன் வரும். ஆமென். சோபு முன்னிலை காட்டும் பின்னிலை இரட்டந்தனி ஆசீர்வதிக்கப்பட்ட இரட்டிப்பான பலனை தந்தது கர்த்தர் அப்படியாக நடத்துவார். நிச்சயமாக இரட்டந்தனியான பலனை தருவார். அந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபம் பாட துதிக்குள்ளாய் கடந்து செல்வோம். அவங்க முதல்ல நன்றி பாடலை பாடி நாங்கள் அடுத்ததாக துதி பாடல் ஜெபங்களுக்குள்ளாய் கடந்து செல்வோம்.
உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்ட கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல, நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல, இல்ல நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல, உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல, நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல, நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே, நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே, என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே, என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே, நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல, நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல, உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்ட கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல, என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்துகிறீரே, என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்துகிறீரே, உங்க நினைவில் வைத்தீரே, உயிருள்ள வரையும் மறவே, உங்க நினைவில் வைத்தீரே, உயிருள்ள வரையும் மறவே, நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல, உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்ட கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல, நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல, நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல, ஆமே நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, 11 மாதமும் அவர் கண்ணின் மணி போல காத்து ஊழிய பாதையிலும் வாழ்க்கை பாதையிலும் நடத்தி வந்திருக்கிறார், இந்த சங்க வானொலியை நடத்தி வந்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், நெல்லைகளை விசாலப்படுத்தி இருக்கிறார், சாட்சிகளாய் எழுந்து நிற்கின்றார்கள், அப்படியாக தேவனுக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இந்த 12ஆம் மாதத்திலும் புதிய ஆண்டை கொடுக்க போறார், அவருக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, அப்படியாக இந்த நித்திய வெளிச்சத்தின் நேரத்தை அலங்கரிக்க நம்முடைய தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார், அப்படியாக நாங்கள் ஆரம்பிச்சவும் பாடல் கூட கடந்து செல்வோம், இந்த நாளும் ஆரம்பிச்சவும் பாடல் கூட எங்களை வழிநடத்த எங்களோடு சிஸ்டர் அருணா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள், இணைப்பிற்கும் சகோதரி அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் பாடல் துதிக்குள்ளாய் கடந்து செல்வோம். Praise Lord, Sister கருணா. Praise Lord, Sister Swa. Praise Lord. எடுத்து வாருங்கள், மீண்டும் கர்த்தர் கொடுத்த அருமையான சந்தர்ப்பத்துக்கு 5 வயது சோசரிக்கிறேன், உங்கள் குரலை கேட்க சந்தோஷமா இருக்கிறது, கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருக்கிறேன், எடுத்து வாருங்கள் துதி பாடல் ஜெபங்கள். Amen. God bless you, sister. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், மாட்சிமைப்படுத்துகிறோம், நல்லவரே வல்லவரே வாக்கு மாறாத தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, ஆதியும் அந்தவுமானவரே, அல்பாவும் மேகாவாய் இருக்கிறவரே,
இருப்பவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய தகப்பன் நீர் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னிக்கும்படியாய் உம்மையே நீர் சிலுவை பரியந்தம் தாழ்த்தி பலியாக்கி மீண்டும் உயிரோடு எழுந்து எங்களை பாதுகாத்து வருகிறதுக்காக, ரட்சிப்பை தந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் வரை உயிரோடு காத்தீரே கர்த்தாவே. எந்த உபத்திரவங்கள் எந்த துன்பங்கள் வந்தாலும் தகப்பன் உம்முடைய ஆலோசனையின்படியும் உம்முடைய ஆறுதலின்படியும் ஒவ்வொருவரும் உம்மண்டை சேர்ந்து வழி நடக்க கர்த்தர் நீர் நடத்தி வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நாளிலும் தாழ்ந்தி கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம். சங்கமம் கிறிஸ்தவ வானொலிக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த உலகமெங்கிலும் இந்த வானொலி கூட கடந்து போகிறோம். உம்முடைய சத்தியம் அநேகரை விடுதலையாக்கட்டும். அப்பா, நாங்கள் கடைசி நாட்களில் நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த காலங்கள் தேவ காலங்கள் ஊதப்படும் முன்பாக கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் உம்முடைய இரட்சிப்புக்குள்ளாக இழுத்துக் கொள்ளும்படியா இந்த வானொலி பயன்பட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு ஆதாய நோக்கமும் இல்லாமல் வந்து இந்த இடத்துல ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சரண்லஸ்ரீ பிரதருக்கு அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்கு அவங்களை ஜெபிக்கிறோம். உம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படியாக கர்த்தர் ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தருளுங்க ஆண்டவரே. அப்பா, அவங்களுக்கு எதிராக வருகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொன்னீங்களே தகப்பனே. அப்படியே அந்த குடும்பங்களுக்கு எதிராக வராதபடி கர்த்தர் நீர் பாதுகாத்து தொடர்ந்து ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அது போல் மகேந்திரங்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகபல ஆரோக்கியம் கொடுங்க. தொடர்ந்து உடைய ஊழியத்தை செய்யும்படியாய் வழி நடத்துங்க ஆண்டவரே. இன்னும் கர்த்தாவே சுபாலங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு கர்த்தர் நீர் தொகுத்து வழங்கும்படியா அவருக்கு தேவ பலனை கொடுக்கும்படியா நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களும் உம்முடைய திருக்கரம் அருளோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் சௌரிஸ் ரஞ்சினி அலங்காரமணிக்காக டோலிக்காக ஜெபிக்கிறோம். சௌரிகளை ஆசீர்வதிங்க. உமக்காக அவர்கள் கொடுக்கிற நேரத்தையும் தாளந்தையும் நீர் நினைக்கிற தகப்பன், கனப்படுத்துகிற தகப்பன், தொடர்ந்து நீங்கள் அந்த குடும்பங்களோட கூட இருந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இன்னும் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய மந்தைகளை நடத்தும்படியாய் கர்த்தர் நீர் தெரிந்து கொண்ட அந்த பாத்திரங்கள் உமக்காக விதைக்கிற விதைகள் ஒவ்வொன்றை நீர் காண்கிறீர் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அவைக்குரிய தாயாய் தகப்பனாய் தெரிந்து கொண்ட ஒவ்வொருவரோடும் கூட இருங்க. அவருடைய சபைகளிலே கூட இருங்க. பின்மாற்றத்துல போனவர்களை சந்திக்கும்படியாய் பலப்படுத்துங்க. தொடர்ந்து உம்முடைய கிருபை அந்த குடும்பங்களோடும் அந்த குடும்பத்தின் பிள்ளைகளோடு வாலிய பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய ஊழியத்தை செய்யும்படி அழைத்த அழைப்பில் உண்மை உள்ளவர்களாயிருந்து முடிவு வரை அந்த நிலை நின்று உம்முடைய ஜீவ கிரீடத்தை பெறும்படியாய் அவர்களை நீர் நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, இன்னுமாக விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. குந்தி குந்தி எழும்பாதபடி உம்முடைய சத்தியத்தை கர்த்தாவே தொடர்ந்து பயப்படுகிறவர்களாய் உம்முடைய ராஜ்யத்துக்கு தங்களை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கர்த்தாவே எருசலேம் நகரத்துக்காக நாங்க இந்த நாள் வருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பை நீர் அந்த இடத்துல இருந்து எங்களுக்கு பிரஸ்தாவமாக்கி எங்களை ரட்சித்தது போல அந்த ஜனங்களை இழுத்து கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, நாங்கள் கேள்விப்படுகிற ஒவ்வொரு செய்திகளும் அந்த தேசத்திலிருந்து வருகிற எந்த காரியமானாலும் இந்த உலகத்தை அசைக்க போகிறது ஆண்டவரே. அதுக்கு பயப்படாதபடி கலங்காதிருங்கள் என்ற உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் கலங்காதபடி அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ரட்சிப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா, அவர்கள் தங்களுடைய தேவாலயத்துக்காக எடுக்கிற ஆயத்தங்கள் எல்லாவற்றிலும் நீர் எச்சரிப்பை கொடுக்கிற தகப்பனாயிருக்கிறீர். ஆனாலும் உணர முடியாத பாவிகளாய் நிற்கிற அந்த ஜனங்கள் உணரும்படியாய் தெளிந்த புத்தியை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அயலுள்ள ஒரு நாட்டையும் ஒப்பு கொடுக்கிறோம். உண்மை அறியும்படியாய் அவர்களுடைய கண்களையும் திறந்து கொடுங்க. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தருளுங்க. கண்ணீரை துடைத்தருளுங்க. இன்னும் கர்த்தாவே, இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அவர்கள் ஒரு முளம் ஏறும் போது கர்த்தாவே மீண்டும் மீண்டும் சறுக்குகிறவர்களாய் இருக்கிறார்கள் ஆண்டவரே. உமக்கு எதிராக செய்கிற எல்லா பாவங்கள் விக்கிர ஆராதனைகளை விட்டு
விலகி உம்மை தேடும்படியாய் அந்த இடத்துல அன்பின் கரங்களினால் அந்த ஜனங்களை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து அந்த மழையினாலே பாதிக்கப்படாதபடி நீர் கட்டளிடம் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அவருடைய வாழ்க்கை செழிப்பாகட்டும். சந்திக்க வேண்டியவர்கள் போய் சந்திக்கட்டும் ஆண்டவரே. ஊழியங்களை பெருக பண்ணுங்க அப்பா. ஆதாயத்துக்காக செய்யாத ஊழியங்களாய் அன்புக்காக, நீர் அன்பின் நிமித்தம் இந்த பூமிக்கு வந்தது போல அந்த ஆத்மாவை தேடி அந்த ஆத்மாக்கள் அழிந்து பாதாளம் போகாதபடி நீர் மீட்டு கொண்டது ஒவ்வொருவரையும் கர்த்தாவை அனுப்புங்க, ஆயத்தப்படுத்துங்க. அந்த ஜனங்களையும் இழுத்து கொள்ளுங்க அப்பா. உங்களுடைய திருக்கரத்தில் அந்த தேசத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கனடா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஞானத்தை கொடுங்க, ஞானத்தினால் நிரப்புங்க. இந்த தேசம் அழிந்து போகாதபடி எல்லா அக்கிரமங்கள், எல்லா புல்லாத வழிகளில் நீங்கி போகும்படியாய் எல்லாவற்றையும் உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பார்த்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். மிகுந்த கனி கொடுப்பேன், சீசனாயிருப்பேன். மிகுந்த கனி கொடுப்பேன், சீசனாயிருப்பேன். நான் சீசன் ஆயிருப்பேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. முன்னம் பின்னம் என்னை நெருக்கி கரம் வைக்கின்றீர். முன்னம் பின்னம் என்னை நெருக்கி கரம் வைக்கின்றீர். உமக்கு மறைவாய் எங்கே போவேன், உம்மை விட்டு எங்கே ஓடுவேன். உமக்கு மறைவாய் எங்கே போவேன், உம்மை விட்டு எங்கே ஓடுவேன். நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. பகைவர்கள் 1000 பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். பகைவர்கள் 1000 பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும், துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை
நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்துள்ளீர். என் வழிகளெல்லாம் நீர் அறிவீர். என் வழிகளெல்லாம் நீர் அறிவீர். எல்லாம் கிருபை ஐயா, எல்லாம் கிருபை. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. ஏசையா, 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 ஏசையா. ஆமென். நிச்சயமாக அவரை பிரிந்து என்னாலும் வாழ முடியாது. உங்களால மட்டுமே என்னாலும் வாழ முடியாது. உண்மையான பாடல், ஆழமான சத்தியம் அடங்கிய பாடல், அழகாக பாடினீர்கள். அது மாத்திரமல்ல, எல்லாருக்காகவும் பாடப்பட்டு செபித்தீர்கள். அப்படியாக செபித்து துதித்த உங்களை, எங்கள் குடும்பத்தின் ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமாக இன்னொரு அழைப்பில் சந்திக்கிறேன். திவசமாயத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர். ஆமென், ஆமென். அப்படியே கர்த்தர் மூலியம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் எடுத்ததாக வார்த்தையின் தியானத்தோடுக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளும் வார்த்தையின் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வார்த்தை எசாயா புஸ்தகம் 61 அதிகாரம் 1 தொடக்க நாங்கள் 3 வசனங்களை வாசித்து தியானத்துக்கென ஒரு வார்த்தை எடுத்து தியானிப்போம். வாசிப்போம். எசாயா புஸ்தகம் 61 அதிகாரம் 1 தொடக்க 3 வார்த்தைகள். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதய நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டுதலையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கு ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காசனத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உதயையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஆமென். இந்த இடத்துல நாங்கள் முதலாவது வசனத்தை எடுப்போமாயிருந்தால், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். நிச்சயமாக அவர் என் மேலும் இருக்கிறார், உங்கள் மேலும் இருக்கிறார். ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அங்கே ஜலத்தின் மீது ஆவியான அசைவாடினார். பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது. அங்கே ஜலத்தின் மீது அசைவாடின ஆவியான பூமி ஒழுங்குபடுத்தினார், வல்லப்படுத்தினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சரித்திர அசைவாடினார். இன்னைக்கு அவருடைய நாமம் மகிமைப்படும். அற்புத அடையாளங்கள் நடக்கும். வல்லமை வெளிப்படும். யாருடைய மகன், யாருடைய மகள் என்று அங்கே அறியப்படும், வெளிப்படும். அப்படியாக தன் மீதியான பகுதிகள்ல அவர் இத்தகைய வல்லமையை செய்வார். எப்படிப்பட்டவர், இத்தகைய காரியங்களை நட்டபிப்பார் என்று சொல்லி அங்கே ஏசாயா புஸ்தகம் 61 அதிகாரம் 2, 3 வசனங்கள் எதற்காக ஆவியான நமக்குள்ள இருக்கிறார் என்று சொன்னால், சீயோனை துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவருக்கு விடுதலை கொடுக்கவும், காயம் கட்டவும், சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கவும். அவர்கள் யார் என்று சொன்னால் நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அந்த நீதி யாருடைய நீதி? தேவன் நீதி, உண்மை நீதி, சத்தியத்தின் நீதி வெளிப்படும். இதுவே நமக்கு கர்த்தர் சிந்தனை கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆவியான என்மேல் இருக்கிறார். இருக்கிறவராய் இருக்கிற ஆவியான தட்டி எழுப்புவோம், அனல் மூட்டுவோம், அவருடைய நாமத்தை ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் அடுத்ததாக ஊழியருக்கான ஜெபத்தை துதிக்கவும் எங்களோடு சிஸ்டர் தோழி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கும் சௌரி அழைப்புகள் கொண்டு வந்து ஜெபித்து துதிப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி. Praise the Lord, Sister Subha. Thank you. Praise the Lord. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 2 நாளைக்கு பிறகு கர்த்தர் கொடுத்த கிருபையால் இந்த நாள்ல சந்திக்க கர்த்தர் கிருபை செய்தார். உங்கள் குரலை கேட்க கர்த்தருக்குள்ள சந்தோஷமாயிருக்கிறேன். அடுத்து வாருங்க சிஸ்டர். ஆமென். ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வமே,
வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே அப்பா. நாங்க உங்களுக்கு அப்பா பாத்திரம் இல்லாம இருந்த எங்களை உங்களோட மகிமைக்கு பாத்திரராக தெரிந்து கொண்டு அந்த பெரிதான அழைப்புக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே, நீங்க அழைத்த அழைப்பின்படி அவர்களை உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பி ஆண்டவரே, உங்களுடைய அன்பின் அபிஷேகத்தை நீ அதிகமாக புதிதான பலனை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னபடியானவரே, ஒரு வாதையும் அணுகாதவனமாக ஒவ்வொருத்தரையும் நீங்க உங்க இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து இன்று வரை வழி நடத்தி கொண்டு வந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் மறுபடியாக உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தை மட்டுமே செய்வதற்கானவரே, யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு ஆண்டவரே அப்பா, யாவருக்கும் ஒரு புதிதான பலனை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பலவீன நேரங்களிலும் கிருபை தந்தீரையா இயேசு ராஜா. என் பலனானீர், எதற்கும் பயம் இல்லை ஆண்டவரே. அதன்படி ஆண்டவரே வாக்குத்தத்தம் செய்தவர் யாவரே நீங்க அழைத்த அழைப்பின்படி இன்று மாலை நேரம் யாவரையும் ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி. யாவரின் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இயேசின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். மார்போடு அன்னைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அன்னைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு போது கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போது கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமேன். அவர் எனக்காண்டி மரித்தார், என் பாவங்களை மன்னித்து சுமந்தார். அவருடைய சிலுவையை சுமந்து அவருடைய இரத்தத்தினால கழுவி புதிதான ஜீவத்தை கொடுத்த கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். அவர் ஒரு போதும் எங்களை கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதற்கு நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த கிருபைக்கு நன்றி செலுத்து. அவருக்கென்று எல்லா கனமும் மகிமையும் உண்டுவதாக என்று கூறி அவருக்காக ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், 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 ஆமேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். எசாயா 66:11 இப்படி சொல்கிறது. அருமையான பாடல், ஆழமான சத்தியம் அடங்கிய பாடல். நிச்சயமாக அவர் தாய் போல தேற்றவர், தகப்பனை போல இன்றைக்கு தோள்ல சுமந்து கொண்டிருக்கிறார்.
இந்த வருஷத்தை Amen. முடிவுக்கு கொண்டு வர போகின்றார். ஆமென். நன்றி. அவருடைய Amen. சொத்து Amen. நாங்கள் God நன்றி bless you, சாட்சி sister. சொல்லுவோம். அப்படியா Amen. ஜெபித்து துதித்து உங்களை எங்கள் குடும்பத்தின் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சுத்தமா உங்களை இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் இந்த சமாஜத்துக்கு கூறுவோம். நன்றி சிஸ்டர். Amen. Nandri, sister. God bless you too. ஆமென். ஆமென். நாங்கள் அடுத்ததாக வானொலி ஆசீர்வாதத்து நேருக்கான ஜெபத்தை ஏறெடுக்க எங்களோட சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் சௌரிய அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஜெபிப்போம். Praise the Lord, sister. Praise the Lord, Sister Subha. God bless Praise you. the Lord. ஆமென். God bless you too. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்பமாக உங்களை சந்திக்க கர்த்தர் கிருபை செய்தார். உங்கள் குரலை கேட்க நான் கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருக்கிறேன். எடுத்து வாருங்க சிஸ்டர். Amen. Thank you. Thank you. Thank you, Lord. Father, Lord, you have said in your word, Lord, that, Lord, even as the heavens are above the earth, so are your thoughts above our thoughts and your ways above our ways. So, Lord, we dedicate our lives to you. We give ourselves to you, Lord. Wholly, abundantly, Lord Jesus, and willingly, Lord, obediently, Lord Jesus, surrender ourselves to you, Lord, at this time with us, Lord, and all the team workers, Lord, and even as Sister Subha is hosting the program today, Lord Jesus. There's nothing that we can ever accomplish or do, Lord, without your power and your will and your presence with us, Lord. So we thank you for that, Lord. We are nothing before you. You have, Lord, raised us from the miry clay and set our feet upon the high rock, that is the rock of our salvation on the higher ground. So we thank you, Father. Lord, we cannot boast up anything except you and you alone, Lord, to be lifted up, glorified, magnified, and honored, Lord Jesus, this very moment, Lord, as we go into the nations of the world, Lord. It is a great privilege, Lord Jesus, the ones who would gather, listen, and be blessed by these networks that are going on, Lord, at this moment, oh God, to be knowing, Lord Jesus, this is not of man, this is of God, this is the work of the Holy Spirit. So we, Lord, entrust every one of them, Lord, as listeners that come and listen to it, Father, and we lay them at thy feet and at thy altar, oh God, that they would be, Lord Jesus, even as the anointing breaks forth, Lord, upon their lives at this very moment, oh God, you would be ministering to them, Lord. So far, even as already, Lord, Sister Karuna, Sister Dolly, and even with the song and all the rest that has been going on, Lord, and the reading of the word, Lord, from Sister Subha, Lord, and hosting of the program, Lord, that they have been listening, they have been blessed already, Lord, even as the Holy Spirit has been, Lord Jesus, ministering to them, Father. Now we bring them to you, Father, even as the listeners, Lord, Father, every single word that has been mentioned, every single prayer that has been going on before you, Father, even as you are interceding, Lord Jesus, at the right hand of the Father, Lord, that these many that are coming and listening, Father, from the across the nations, across the land and the seas, Lord, across the many nations that you have given us a favor to these networks, Lord, from Nitya Valicham, Lord, from Radio Gospel Radio, Sangamam Gospel Radio, Lord, to the very evening works that you are doing, Lord, through the Nitya Valicham, and even, Lord, with Brother Mahendran, who has started another network, Lord, called Bharta in Valicham. However it goes, Lord Jesus, whatever we do, Lord, is only to glorify, honor you, Lord Jesus, and bring you forward, Lord, as a very testimony, Lord. The very testimony that we carry is not of ourselves, but we overcame by the blood of the Lamb and the word of our testimony, Lord. That is who we are in Christ. So we, Lord, we decree and declare that over our people that are listening, Father, across the nations of the world, that they would, Lord Jesus, taste and see that the Lord is good. They would come into that same testimony of our lives, Lord, that we are bestowing upon themselves, Father. They would, Lord, find out who you are, who this Christ is, who this precious Jesus is that gave his life to them. Therefore, Lord, we pray, Lord, even as the workers that are coming in, the servants of the Lord that are coming, Lord, Lord, give forth the word, Lord. It would go, Lord, and resonate upon their hearts and their lives. Not one of the words that have been spoken into their lives will be, Lord, set aside or be dropped onto the ground, but bring forth much fruit in their lives, Lord. They would see through your eyes, Lord, through the opening of your eyes, Lord, upon them, Father, through the way of only your Holy Spirit can do, Lord, that the blind eyes be open and the visions be opened up through the great power of the Holy Spirit, Lord, coming upon them, Father, and the spirit of their understanding be opened up to know the Lord Jesus Christ, the Savior that has been born this month that we celebrate, the Jesus of Bethlehem would be the Christ that died for us on the cross of Calvary, would bring them eternal life,
Lord, I pray, Lord Jesus, that this before the end of this very segment, Lord, of Nitya Velicham, there'll be many who would come and acknowledge you as their Savior and their Lord. And we thank you for the many workers that are going and bringing forth the word. Anoint their lips, Lord, as the word goes forth, Lord, in victory and in power. And Lord, you would bring forth, Lord, through the preaching of the gospel, the power of salvation upon them, Father. And we thank you for accomplishing that in Jesus' name. And I also thank you, Father, for the brother Leslie and Sister Rita, Lord, even as they are doing the work, Lord, that it takes, Lord Jesus, to emanate this program, to bring them, Lord Jesus, into these countries, Lord, to the networks and the media works that they are working on, Lord, in also coordinating, and also Brother Leslie, Lord, working, Lord, will more hours, even after the programs, Lord Jesus, after hours, Lord, to go in and do the programming right now, and also to bring in to YouTube and Facebook and all the rest of the media networks, Father. Lord, be with them, lead them, guide them each step of the way, Lord. This is not of man, this is your spirit that is guiding and leading and guiding them, Father. So we pray, Lord Jesus, that you would protect them, Lord. Lead them, guide them, and give them much of your grace and your power and your wisdom, Lord. Accordingly, I pray in Jesus' name. Amen and amen. Amen, amen, amen. Thank you, sister. Thank you, you're praying. Thank you. God bless you and your family, your ministry. Thank you, sister. Thank you. God bless you, Sister Sabah. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். இதுவரை நினைவு நாங்கள் துதி பாடல் ஜெபங்களுக்கடாய் கடந்து சென்றோம்.